ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஃபிஷ் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது வந்து முஸ்லீம் ஸ்டைலில் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு மண் பாத்திரம் எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அது காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி 4 நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிட்டு அது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து மேஷ் ஆகட்டும், தக்காளி அந்த அளவுக்கு இருக்கணும். நான் வந்து குடம்புளி தான், கேரளா புளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இதை வந்து ஊற வச்சு இதை வந்து சாறு எடுக்கணும்னு தேவையில்லை, அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். குழம்போடே எடுத்து வச்சுருக்கேன் அரிசி தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து அதோட நல்லா அதை வந்து கலந்து விட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வந்து மேஷ் ஆகி வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த புளி கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து தக்காளி ஃபுல்லாக மேஷ் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் தனியாக. இது கூடவே புளி இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம நார்மல் புளி மாதிரி பண்ணணும்னு தேவையில்லை. புளியை போட்டுட்டு அந்த மாதிரி தண்ணி மட்டும் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து இந்த மாதிரி அந்த குழம்போட சேர்த்துக்கலாம். அது இருக்க தான் அந்த புளி வந்து இறங்கும். நார்மல் புளி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி குடம்புளி யூஸ் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதுவும் குழம்பும் இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். நம்ம வந்து டேஸ்ட்டே வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்து இந்த பச்சை வாசனை போகுதோ அந்தளவுக்கு தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக வரும். நல்லா வந்து இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வந்து திக்காயிடுச்சு குழம்பு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீனை வந்து நம்ம சும்மா ஆட் பண்ணாமல் நான் இதுக்கு முன்னாடியே உப்பும் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் போட்டு வந்து பிரட்டி வச்சுருந்தேன், அதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கையில் நம்மளுக்கு வந்து உப்பு புளி வந்து நல்லா வந்து சார்ந்திருக்கும். அது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். மல்லித்தூளை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இதோட தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை அப்படியே போட்டுறாமல் இந்த மாதிரி பாலாக எடுத்து ஊற்றிக்கோங்க, அது அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிச்சா போதும், அந்த மீன் வந்து வெந்துடும். சிம்மில் வைக்க தேவையில்லை, நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டான மீன் குழம்பு வந்து முஸ்லீம் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு கூடவே நான் வந்து மீன் ஃப்ரையும் வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஆனால் அது மசாலா போடையில் நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஃப்ரை செய்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பிரட்டி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வந்து போட்டுக்கலாம். நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகு ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சமாக வந்து பூண்டை வந்து இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதோடய கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வந்து வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். இது வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப முருக விடாதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமே எடுத்துருங்க. மீன் ரொம்ப லைட்டாக வேறு இருக்கும். இந்த மாதிரி இருக்கையில் நம்ம ரொம்ப அழுத்தி இது பண்ணிடாமல் கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி பரட்டி விடுங்க. நானே இதை உடச்சிட்டேன். இப்போ வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெளில எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.